மட்டன் பிரியாணி பண்ணலாங்களா? அதுக்கு இது ஒரு 300 கிராம் மட்டன் எடுத்துருக்கிறேன். இது ஏன்னா அரிசி வந்து ஒரு 300 கிராம் போடுறேன், அதனால் அதுக்கு ஈக்குவலாக மட்டன் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, 2-3 தக்காளி, கொத்தமல்லி, புதினா. இதெல்லாம் அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவும் புதினாவும். பிரியாணிக்கு மட்டும் கொஞ்சம் தோலோட பூண்டை அரைச்சி பாருங்கள், இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். தாளிப்புக்கு 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, ஒரு 5 லவங்கம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 லவங்கமும் 1 பட்டையையும் மிக்சி ஜாரில் இந்த மசாலா அரைக்கிறப்பவே சேர்த்து அரைச்சிடுங்க. மீதியை அப்படியே டைரெக்டாக தாளிப்புக்கு போட்டுக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு கரகரப்பாக அரைச்சா போதும், நல்லா நைஸாக அரைக்கணுன்ட்டுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரகரப்பாக அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது குக்கர் வச்சு இந்த 300 கிராமுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுமோ அந்த அளவு திட்டமான எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது சூடு ஏறின உடனே இந்த பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலையை அதில் தாளிக்க போட்டுருங்க. அடுத்து வெங்காயத்தை போட்டு அது ஒரு 3/4 பதம் வதங்கினதுக்கு அப்புறமா அதில் இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துருங்க. மசாலா போட்ட உடனே பிரியாணி வாசனை வந்துடும், நல்லா அந்த கமகமானு. இப்போது அடுத்தது இதில் புதினா, மட்டன், அடுத்து தக்காளி அப்படின்னு ஒன்று ஒன்றா வரிசையாக போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் அதில் உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த நான் மட்டன் பிரியாணிக்கு நான் மஞ்சள் தூள் சேர்க்குறதில்ல, அந்த கலர் டிஃப்ரென்ஸுக்காக அப்படியே நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இது குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் வர்ற அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது மூடினதுக்கு அப்புறமா உடனே அரிசியை கழுவிடுங்க. கழுவி தண்ணியை நல்லா இருத்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஊற விட்டுருங்க. அந்த அரிசியெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா ஊறி இருக்கும். கறி வெந்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு 2 கரண்டி தயிர் சேர்த்துட்டு அது கொதி வந்த உடனே இந்த அரிசியை போட்டு நல்லா கலருங்க. இது கறி நல்லா வெந்திருக்கு. இந்த அரிசியும் பாருங்கள் தண்ணி அப்சர்வ் பண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா வாட்டர் இல்லாமல் இருக்குது. இப்போ இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு இது குக்கரை மூடாமல் இப்படி திருப்பி போட்டு மூடி இப்படி நல்லா கொதிக்கட்டோன்னுட்டுன்னு வருங்க. நல்லா கொதி வந்த உடனே ஃபுல் ஸ்லோ பண்ணிவிடுங்க. இப்போ இதில் குழம்பு ஊற்றி கலரின மாதிரி அந்த நிலைக்கு வந்த உடனே இப்போ இதை ஃபுல் ஸ்லோலியே அப்படியே வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் போட்டு வேக விடுங்க. இதுக்கு ஹை பண்ண வேண்டாம், கரெக்டாக இருக்கும். சரியாக 5 நிமிஷம் பொறுத்து எடுத்திங்கன்னா நல்லா பலன்னு பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கும். இப்போ உங்கள் மட்டன் பிரியாணி ரெடி.